கனகாலத்துக்கு பிறகு அறிமுகம் செய்யப்படும். குழந்தை பிறந்துட்டா, மற்றது மனைவி எங்கன்னு சொல்லி தான் கணவர் கேட்டதுங்க. அனிவர்சரிக்கு அடிச்சதான் அப்படிதான் படிச்சனே வெறிங்க. அதுக்கு அடிச்சதான் அடு ஒரு கிஃப்ட வந்து ஒரு வருஷம் கழிச்சு கொண்டு வர நீ எல்லாம் மாட்டாடு. வாழ்த்துக்கள். எங்கள்கிட்ட குழந்தை பிறந்துட்டா, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா சொல்லி மெசேஜும் பண்ணி கணவர் கேட்டிருந்து. அது பதில் சொல்லுவோம்மா. ஓகே சார், நீரே சொல்லும். மற்றது பேர்லாம் வச்சாச்சு, பேர் வச்சாச்சு, பேரையும் சொல்லுவோங்க. ஓகே சரி. மற்றது இந்த வீடியோல ஒரு முக்கியமான அறிவிப்பு, மற்ற உங்களோட ஒரு உதவி என்னன்னு சொல்லலாம். என்னன்னு சொன்னா, நாங்கள் அழியாவோட செய்த கிஃப்ட இப்போ உணர்ந்தாரா நிறைய பேருக்கு அது பிரியோசனமா இருக்கும், விழிப்புணர்வா இருக்கும்னு சொல்லி இவன் சொல்லியிருந்தாங்க. கட்டாயம் அதை பற்றி காய்ச்சா நிறைய பேர் அந்த பிரச்சனையிலிருந்து தப்பக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குன்னு. உறவுகளை வணக்கம், நான் உங்கள் சாங்கர், உங்கள் KS அறிவான். எங்க நினைக்கிறேன் என்று சொன்னா, இலங்கையில யாழ்ப்பாணத்துல கோண்டாவில்லா நிக்கிறேன். குறிப்பா மனைவி விட்டா வந்தாங்க. இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க எங்க சோசியல் மீடியா ஃபாலோ பண்றாங்க தெரிஞ்சிருக்கு. எங்கள்ட திருமண நாள், அதாவது திருமணமாகி கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆயிட்டு. இப்ப தாலி கட்டணமே கிடக்கு, அதுக்குள்ள ஒரு வருஷம் ஆயிட்டு. அந்த வேற இன்றைய நாள் என்ன மாதிரி இருக்கு, என்னென்ன விஷயங்கள் செய்யறோம்னு சொல்லி தான் காட்ட போறேன். உண்மையிலேயே இவ்வளவு காலம் பக்கன்னு போனமே கிடக்கு எனக்கு. மற்றது வந்து நீங்க நிறைய பேர் கொமெண்ட்ஸ்ல கேட்டு, நீங்கள் குழந்தை பிறந்துட்டா, மற்றது மனைவி எங்கன்னு சொல்லி தான் கணவர் கேட்டதுங்க. அதுக்கான பதில்கள் எல்லாமே இந்த வீடியோக்குள்ள இருக்க போது. நீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போ. சரி, இப்ப நாங்கள் வீடியோக்குள்ள போக முதல் ஒரு புது ஒரு ஆளை கனகாலத்துக்கு பிறகு அறிமுகம் செய்ய போறோம். மேடம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் சோமா இருக்கேன். பாக்குற நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானே கேட்கறேன். சரி சரி, எல்லாருமே பாக்க நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். நிறைய பேர் எங்களை நலம் விசாரிச்சவன், அது உண்மை கேட்டு கொண்டு வந்தவன். எங்க மனைவிய காணையில, எங்க பிள்ளைய காணையில, பிள்ளைய கதை ஒன்றும் இல்ல கொமெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. இப்ப அதுக்கான பதில்கள் எல்லாமே சொல்லுவோம். பட் இதுக்கு பிறகு ஒரு தனி வீடியோ வந்து கதைப்போம். அது முக்கியமான ஒரு சம்பவத்தை பற்றி கதைக்கணும். வாழ்க்கையில நல்ல எல்லாம் வேற. சரி, இப்ப நாங்கள் இந்த நாள்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏற்கனவே இந்த கை தரக்கூடாதான். ஓகே, நான் ஏற்கனவே விஷ் பண்ணிட்டேன் உங்களுக்கு வீடியோ காண்டி ஒரு ஃபார்மாலிட்டிக்கு. ஓகே சரி, இப்ப முதல்ல இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? அதுக்கு போகும்போது கணவர் கேட்ட விஷயம், எங்கள்கிட்ட குழந்தை பிறந்துட்டா, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா சொல்லி மெசேஜும் பண்ணி கணவர் கேட்டிருந்து. அது பதில் சொல்லுவோம்மா. ஓகே சார், நீரே சொல்லும். ஓகே, பெண் குழந்தை பிறந்த வாங்கலுக்கு அப்பாண்ட செல்லம் அப்படி ரெண்டு பேரும் பாடிக்கு சொன்னேன். மற்றது பேர்லாம் வச்சாச்சு, பேர் வச்சாச்சு, பேரையும் சொல்லுவோங்க. ஓகே, பேர் வந்து சஹானா. என்ன நாங்கள் ஒரு நாள்ல யோசிச்ச பேர் என்ன, அந்த சிச்சுவேஷன் எல்லாம் மறக்க முடியாத நாட்கள். அதெல்லாம் எங்களை கட்டாயம் பாய்ந்து கொள்வேன். நீங்கள் இதுக்கு அடுத்ததோ எப்ப தெரிகிற அந்த வீடியோ அது நிறைய விஷயங்களை உங்களுக்கு கதைக்கணும். பார்க்க நீங்கள் யோசிப்பீங்க, இப்படி எல்லாம் நடந்திருக்கா, இப்படி எல்லாம் சம்பவம் நடக்குதா, பட் பார்க்க ஆக்களை விழிப்புணர்வா இருக்கும்னு சொல்லி நம்புறேன். அந்த வீடியோ நிறைய விஷயங்களை பாய்ந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. நான் வீடியோ போடக்கூடாதுன்னு நினைச்சேன் அதை பற்றி. இருந்தாலுமே நிறைய பேருக்கு அது பிரியோசனமா இருக்கும், விழிப்புணர்வா இருக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தேன். கட்டாயம் அதை பற்றி காய்ச்சா நிறைய பேர் அந்த பிரச்சனையில வந்து தப்பக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குன்னு. அதால அது ஒரு சில விஷயங்களை பற்றி கட்டாயம் கதைக்கணும். அது பிறகு உங்க வீடியோல வந்து நீங்க பாத்துக்கலாம். பிள்ளை பேர் வச்சது சஹானான்னு பேர் வச்சாங்க. இந்த பேர் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி கொமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மற்ற இந்த வீடியோ பார்த்து நீங்க நிறைய பேர் எங்களுக்கு விஷ் பண்ணுவீங்களே, விஷ் பண்ணுவீங்க. எல்லாருக்குமே முன்கூட்டியே நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம். வாழ்த்துக்கள் தெரிவிச்ச அனைவருக்கும் மிக்க நன்றி. தெரிவிக்காட்டி நன்றி. தெரிவிப்பேன். சரி, இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, விடியத்தான் கோயிலுக்கு போகணும். நாங்க வலிக்கிட்டு மத்தியானம் வேணும்னு சொன்னா, பிள்ளை நடுவில் எல்லாம் முடிச்சு வலிக்கிற, சில பேர் வலிக்கிற லேட் ஆகும். சும்மா பகடிக்கு வலிக்கட்டு இப்ப எல்லாம் முடிச்சிட்டு நாங்க மத்தியானம் வலிக்கட்டு இப்ப கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு போயிட்டு அடுத்தது எங்க போறோம்னு சொல்லி அது இப்ப சொல்லுவோம். ஓகே, போவோமா? பின்ன காரை பார்த்துட்டு யோசிப்பீங்க, கார்லாம் போறீங்கன்னு சொல்லி. கார்ல போயில நாங்களே பைக்ல போறோம். பைக்ல போயிட்டு வந்துட்டு தான் அப்புறம் நான் கார்ல போறோம். ஓகே, தொடர்ச்சியா பாருங்க. சரி, இப்ப கோயிலுக்கு வந்தாச்சானே, என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோயில். சரியாட்டு இங்க வந்து நாங்க என்னது பேசா கொன்றையிலே பக்கத்துல வீட்டுக்கு அடுத்த சந்தி என்னபடியால நான் பேச கொன்றையில. சரி சரி, வருவோம். நம்மட கோயில் மேல திறந்துட்டு போறேன். நம்மட கோயில் மேல திறந்துட்டு போறேன். போலாமே. ஓகே வேற அடே 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 பாத்தீங்களா நண்பன். நன்றியா நன்றியா. என்ன இதுக்குள்ள
எனக்கு தானே குழந்தை அவனோட காட்டன் வீடியோல அடே வரையக்கே கொண்டு என்னடா உங்கட்டோம் ரவுடி பிளான் அதை விடு. இப்ப என்னத்துக்கு வந்தீங்க நீங்க இப்ப என்னத்துக்கு நீ போனதுக்கு கொண்டு வந்த நீ இப்ப நான் ஃபுல் நடக்கிற ஃபுல்லா எடுக்கிறேன் லைவா நடக்கிற உள்ள நான் அவ்வளவு ஒரு நடந்துட்டு வந்துட்டேன் அதெல்லாம் நீ எடுக்க இல்ல ஆசை நடந்து வா அங்க போய் நடந்து வா இப்ப என்னடா எங்களுக்கான கிஃப்டா உண்மையாவடா நீ சும்மா யாருக்கு கொண்டு வந்து எனக்கு கொண்டு காட்டுறேன் ஒரு நாளை தான் நான் கொண்டு வந்தேன் நான் ஒரு நாளை தான் கொண்டு வந்தேன் போட்டோ கிடக்குது டேய் அடே அனிவர்சரிக்கு எங்களுக்கு கிடைக்கிற முதலா கிஃப்டடா இது ஹாப்பி மேரேஜ் லைவோடா அடே 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 இஞ்சோ நிப்பாட்டு வா வச்சு டைம் வச்சிருக்கா இது என்னதான் கிஃப்ட் இது சொல்லு இது அங்க அவங்கள்ட்ட கடையில விட்டு தான் அடிச்சு தெரிஞ்சு பாத்துக்கு இது போட சொன்னான் அவங்க எல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க போட்டு வச்சுக்கிறாங்க எங்களோட போட்டோ நம்மளோட வெட்டிங் போட்டோ போட்டு எல்லாம் சரிடா ஹாப்பி மேரேஜ் லைஃப் பண்றேன் அனிவர்சரின்னு வேற முதல்ல அனிவர்சரி வராதரா அது அனிவர்சரிக்கு அடிச்சதா அனிவர்சரி அப்படிதான் படிச்சனே வெட்டிங் அதுக்கு அடிச்சதா அடே ஒரு கிஃப்ட வந்து ஒரு வருஷம் கழிச்சு கொண்டு வாரிடா நீ எல்லாம் மாட்டாடே நாங்க என்ன லேட்டா கொடுத்தாலும் லேட்டஸ்டா கொடுப்போம் எனக்கு என்ன சந்தேகம்னு சொல்லுவா அப்ப ஒரு வருஷமா தூசு பிடிக்காம எல்லாம் வச்சு கொண்டு வந்திருக்கா பார் உங்க வீடு நல்ல வீடா அடே நான் இது கபோர்டுக்கு வச்சுக்கிறேன் பொக்கிசம் வச்சீங்க பொக்கிசம் சரி சரியா வாயா வாய் இவர் என்னன்னு சொன்னா எங்களுக்கு கூட கிஃப்ட் ஒன்று வந்திருக்கார் என்ன கிஃப்ட் தெரியுமே கல்யாணோட செய்த கிஃப்ட் ஒரு வருஷமாயி கொண்டாடார் எங்க போடுறே ஒரு வருஷமா நேரம் இல்ல எடுங்க அப்படியே கல்யாணோட செய்த கிஃப்ட இப்ப கொண்டாடா ஆதித் ஹாய் அக்காண்ட மகன் நாங்களும் பிள்ளை பிறந்தோன்னு சொல்லி சொன்னாங்க பெங்கன பிள்ளை என்ன போடு ஆதித் குய் ஆதித் வெக்கமா பிள்ளைக்கு குய் என்ன இந்த செடி மரத்துக்குலாம் வளமை எடுக்கிறேன் வீடியோ என்ன வீடியோ இதுக்கு கதைக்கிறது பெருசா வளர்ந்துட்டு ஏன்னா வளர்ந்து பிறகு பாருங்க எங்களை விட்ட ஏண்டா அது ஏன்னு சொல்லி அடுத்த வீடியோ தெரியுமே 5 மாசத்துக்கு பிறகு 5 மாசம் ஆயிட்டேனே 5 மாசத்துக்கு பிறகு வந்திருக்கு ஏப்ரலுக்கு பிறகு ஏன்னு சொல்லி இப்ப சொல்றோம் நிறைய நானே இப்ப பாருங்க காய்ச்சி நிறைய கொட்டி கிடக்கு மற்றது இந்த கனவேர் கேட்டுறீங்க எங்கள்கிட்ட அந்த ஞாபகம் இருக்கா வீடியோ போட்டேன் ஒரு வீடியோ போட்ட ஞாபகம் இருக்கா குருவி வாரதுண்டு மக்கள் வீடியோலாம் காட்டிருப்பேன் குருவிக்கு கூடு வச்சுனீங்களான்னு சொல்லி எல்லாம் கேட்டுனீங்க கூடு வச்சுனாங்க இந்த பாருங்க இந்தா அதுக்கு குருவி வந்து நிக்குது இல்லையே அலி எக்ஸ்பிரஸ் மினாக்காட்ட ஆர்டர் பண்ணி அப்படி கூடுலாம் வச்சுனாங்க குருவி இடைக்கிற வந்து போறது ஆனா முதல் மாதிரி இப்ப வரது இல்ல இனி வராது ஏன் வராது ஏன் சொல்லு சும்மா சொன்னார் சும்மா நானிக்கு வந்தது சொத்து வேணா கொத்தி எழுப்பி விட்டுற முடியும் கனவே சொன்ன என்னண்டா அந்த வீடியோல வீட்டை விசேஷம் ஒன்று நடக்க போகுது அதெல்லாம் குருவி வந்து போகுதுன்னு சொல்லி நாங்க அப்ப உங்களுக்கு சொன்னாங்களே இல்ல நாங்க சொல்லல அங்க வந்து எப்பறம் ஒரு சில சொல்லிருக்காங்க கேட்டேன் கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் சொல்லியிருந்தீங்கல்ல நல்லது நல்லது என்ன வீடியோ போட்டு கமெண்ட் சொன்ன அப்புறம் தெரியும் அப்படி ஆனா அது ரெண்டு வந்து போறது மாறி அப்ப அதெல்லாம் நாங்க பிறகு நீங்க கமெண்ட்ஸ்ல போட்டப்ப எங்களுக்கு தெரியுமா இதுக்கான தான் வந்திருக்கோம்னு சொல்லி நாங்க அப்புறம் வீட்டு சொல்லி யோசிச்சது தானே பச்சை பேக்கு நமக்கு சர்ப்ரைஸ் இது கிஃப்ட் உண்டு சரியா இந்த கிஃப்ட் பேர என்ன கிஃப்ட் எடுத்து நான் காட்டிட்டேன் வீட்டுக்கு நல்லா இருக்கா வினாக்கட்டு நான் செய்து நான் நல்லா இருக்கா இது உங்க ஃப்ரெண்ட் கையில இது வந்து நான் செய்யல இது வந்து சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட் வந்துட்டு போனவனு சொல்லி நான் இப்ப இதெல்லாம் பார்த்தேன் இது பேர மடிவா என்னண்டு ஹாப்பி மேரேஜ் லைஃப் இது வந்து வெட்டிங் கிஃப்டா அதான் வெட்டிங் அண்ட் கிஃப்ட் ஒரு வருஷங்களுக்கு தான் வந்திருக்கு அனிவர்சரியாவே இல்ல அது நான் காட்டுறேன் நான் ஒரு 5 நாள் 10 நாள் மற்ற ஒரு கிழமை கடைசி ஒரு மாசம் கழிச்சு கூட கிஃப்ட் ஒன்று தரலாம் இப்படி ஒரு வருஷம் கழிச்சு எதிர்பார்க்கிறேன் கடைசி ஒரு வருஷத்துக்காச்சும் கூட தந்துட்டானோ அதை வச்சு நாங்க சந்தோஷப்படுவோம் சும்மாக்கு மாதிரி கிஃப்ட் ஒன்று இருக்கு அவங்க விட போனா அப்புறம் சும்மா சொன்ன சும்மாதான் கிஃப்ட் எங்களுக்கு தான் கிஃப்ட் வந்துட்டோம் அதனால வேற கிஃப்ட் இல்ல நான் வேண்டிய ஒன்றும்
நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. வா தான் அந்த கிஃப்ட் ஆவணும். போயில அது விட்ட விட்டு வழியில நானும் போயில அது ப்ராப்ளம் வேண்டில அது இல்ல என்னடா வெட்டிங் அனிவர்சரி சொல்ல கிஃப்ட் ஒன்று கொடுக்கணும் என்ன. அப்ப அதான் 2 பேருக்குமே ஒரு கிஃப்ட் கிடைச்சிருக்கேன். கிடைச்சிருக்கா அதால வந்து அதான் கிஃப்ட் சொல்லி போட்டு உமாக்கு நான் ஒரு கிஃப்டும் வேண்டியில. சரியா என்ன ஓகே மறக்க முடியாது. அது நான் அந்த கிஃப்ட் விளங்கல அதுல அடிவாடு என்ன. சரி உமாக்கு வீட்டை வேணும் சின்ன கிஃப்ட் ஒன்று தரலாம். சரியா நான் வேற வேற கிஃப்ட் நான் பிளான் பண்ணா அதுக்கு ஒரு மைண்ட் வரையில எனக்கு அந்த கிஃப்ட் வேண்டதுக்கு அப்புறம் ஒரு சந்தர்ப்பம் வேண்டித்தான். சரியா சரி மற்றது முக்கியமான ஒரு இது சொல்லணும் நாங்க. சரி மற்றது இந்த வீடியோல ஒரு முக்கியமான அறிவிப்பு. மற்ற உங்கள்ட்ட ஒரு கேள்வின்னு சொல்லலாம். ஒரு கேள்வி கேட்க உதவி என்னன்னு சொல்லலாம். என்னன்னு சொன்னா நாங்கள் திருமணமாக முதலே பிளான் பண்ணினாங்களே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு பிறகு நிறைய பிளான் பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ணணும் சொல்லி. ஆனா அதுக்குரிய சந்தர்ப்பம் அமையல எங்களுக்கு. என்ன தள்ளி போயிட்டு அதால இப்ப நாங்கள் என்னன்னு சொன்னா அதுக்குரிய வேலைகள் கொஞ்சம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப வெகு சீக்கிரமா அந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நாங்க யோசிச்சிருக்கிறோம். அது என்னன்னு சொல்லி உங்களை பிறகு சொல்லிக்கிறோம். ஆனா அதுக்கு முதல்ல ஒரு கேள்வி உண்டு. அதாவது யாழ்ப்பாணத்திலேயோ இல்லாட்டி திருநெல்வேலியோ யாழ்ப்பாணத்தை அண்டிய பகுதியிலயோ இல்லாட்டி எங்களுக்கு வீட்டுக்கிட்ட வேணாலும் பட்டுக்கோட்டை இது கிட்ட வேணாலும் சரி எங்கேயாவது இடத்துல ஒரு இடம் உண்டு. தனி காணியா இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி இல்லைன்னு சொன்னா கடையா இருந்தா நல்ல வேணா கடையா இருந்தா நல்ல ரெண்டு தான் பரவாயில்ல. எங்களுக்கு தனி காணியா இருந்தாலும் பரவாயில்ல. எங்க மெயின் ரோட்டோட அண்டிய பகுதி. அப்படி இல்ல கடை எங்க வாடகைக்கு இருக்குன்னு சொன்னா எங்க நம்பர் ஸ்கிரீன்ல போட்டுக்கிறோம். தொடர்புன்னு சொன்னீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஓகே அது செட் ஆகுது எல்லாம் ஓகேன்னு சொன்னா நாங்கள் அதுக்குரிய நடவடிக்கை எடுப்போம். அதில் பாக்குற உங்கள்கிட்ட ஒரு கேள்வியா கேட்டுக்கொள்றோம். ஏண்டா நிறைய நாள் அது கேட்கணும் யோசிச்சுனா அதுக்கு சந்தர்ப்பம் வரைக்கும் கேட்க முடியும் யோசிச்சேன். இப்ப அதுக்குரிய வேலைகளும் ஆரம்பம் ஆயிட்டு அதால வந்து அதை நாங்க தொடங்க போறோம். நாங்களும் பாத்துக்கொண்டு இருக்கிறோம். அதை பார்த்துக்கொண்டு இருக்கிறோம். அதுக்குரிய இது அமையல எங்களுக்கு என்னமே. அப்ப அதுக்குரிய இடங்கள் நீங்க சில பேர் இந்த வீடியோ பாக்குறாங்களே காணி வச்சிருப்பீங்க இல்லாட்டி ஒரு கடை வச்சிருப்பீங்க. அப்படி ரோட்டோட அண்டிய பகுதின்னு சொன்னா இன்னும் நல்ல சொந்தமா வேண்ட இல்ல வாடகைக்கு குத்தகைக்கு அதையும் சொல்லிக் கொள்றோம். ஒரு குறிப்பிட்ட காலத்து வேணும் எங்களுக்கு. அதனால அதை பார்த்து கொண்டு உங்களுக்கு தெரியுமா சொன்னா ஸ்கிரீன்ல நம்பர் தொடர்பு பண்ணுங்க. ஓகே இப்ப என்ன செய்ய போறோம்? அடுத்தது வீட்டை போறோம். திருப்பி அங்க போயிட்டு உமாக்கு என்ன வந்து சர்ப்ரைஸ். சரியா ஓகே ஸ்னாமிகா ஹாய் உங்க அவன் ஸ்டைல் எங்க அவாவே அடி ஹாய் அடி ஹாய் ஹாய் மாமாக்கு அவ்வாங்க மாமாக்கு அவ கட்டிப்பிடிச்ச இருக்கு அஜய் குலாப்படி என்ன. சரி சரி இப்படி ஒரு 2 நிமிஷம் தான் வச்சிருக்கலாம் வாங்கல அதுக்கப்புறம் ஓடி தெரியும் வேணா. சரி பாய் 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 ஆடிட்டு போங்க. பாய் அதியா பாய் 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 இங்க பாய் பிள்ளைங்க. இவன் 2 இருந்து வெக்கம் அத்தை வந்ததுல இருந்து ஆள் பக்கமா இருக்கிறேன். ஸ்னாமிகா ஹாய் ஹாய் சொல்லுங்க. ஸ்னாமிகா ஹாய் சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து வலிக்கிட்டேன். என்ன வேணும் அங்கே கேட்குறா ஸ்னாமிகா கேட்குறா கொடுங்க. சரி இப்போ நாங்கள் எங்கே போட்டோம்? நாங்கள் அங்கே போயிட்டு வந்தோம். நாங்கள் பெருசாக வீடியோ எடுக்கல. சின்ன பிள்ளையோட விளையாடி எடுத்துனாங்கன்னு குளப்படி நீர் இருந்தாங்க குளப்படி அப்படி எல்லாம் சேர்ந்தா தெரியும் தானே. சின்ன பிள்ளை எல்லாம் சேர்ந்தாலே அவரோட சேர்ந்து எல்லாம் காய்ச்சி முடிச்சு 5 பேர். அப்ப 5 பேர் நிக்க வீடியோ எடுக்கிறது கஷ்டமா எல்லாம் பிரைவேசியா சும்மா கதைக்கிறது அதெல்லாம் நான் பெருசா காட்டிக்கொள்ள. அப்படியே அங்க போயிட்டு அப்படி திருப்ப கூட விட்டு வந்தாச்சுன்னு. அப்ப இன்றைக்கு நான் இதோட வீடியோ முடிச்சுக்கொள்வோமா? முடிச்சுக்கொள்ளும். நீங்க பாத்துட்டு பேசுற யோசிப்பீங்க தம்பி என்னடா முதலாவது அனிவர்சரி வெளியில எங்கேயா போக இல்லையா இல்லாட்டி கேக் வெட்டி கொண்டாடலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. வெளியில போறதுக்கு டைம் வராது. பிள்ளைய பார்க்கணும் அந்த வேலைகள் இருக்கு. மற்றது வந்து கேக் வெட்ட விரும்பல சிம்பிளா செய்துட்டு கோயிலுக்கு போயிட்டு மாமிகிட்ட போயிட்டு விட்டு வந்தாச்சு. அது ஏன்னு சொன்னீங்கன்னா பிறகு சொல்றேன் இந்த வருஷம் எங்களுக்கு தோணல. அதான் சரி என்ன சார் இப்போ என்ன நாங்கள் சிரிச்சு கதைச்சாலுமே ஒரு சில கவலைகள் இருக்குன்னு தான் அதை நாங்கள் பிறகு வேண்டாம் பயந்து கொள்கிறேன். இப்போ உமாக்கு நான் கிஃப்ட் வந்து நான் அன்றைக்கு அது வந்து அது நானே மறந்து உமாக்கு என்ன ஒரு கிஃப்ட் ஒன்று வச்சுருக்கேன் தரவா? சரி கரெக்டாக ஒழிச்சு கொண்டு வந்து நான் கவனமா பொக்கிஷம். ஃப்ரேம் தான் என்ன ஃப்ரேம் ஒன்று போய் சரியா? ஆனால் ஃப்ரேம் காட்டுக்க உங்களுக்கு ப்ளர் பண்ணி தான் காட்டும் வேணும்னு சொன்ன மற்ற எடுக்க மற்றது முக்கியம் விஷயம் நீங்கள் பிள்ளையை காட்டுன்னு சொல்லி கேட்பீங்களே. நான் அப்புறம் சின்ன பிள்ளை ஆனால் நாங்கள் அப்புறம் கொஞ்சம் வளர்ந்து ஒரு வருஷம் பர்த்டேக்கோ அப்படி தான் இதில் ஆட்டிக்கொள்கிறோம். இப்போ காட்ட நாங்கள் விரும்பலை. ஓகே
சரி இப்போ எடு. நல்லா இருக்கா? அல்ல முக்கியமான ஒன்று வேறும் இதான் சுடச்சுட தாரன்னு சொல்லி இன்றைக்கு எடுத்து மட்டும் இன்றைக்கு உடனே ஃப்ரேம் பண்ணி கொடுத்துனாங்க. இதுக்கெல்லாம் சத்தியம் தான் காரணம். அப்போ அதால் அவருக்கு நன்றி சொல்லணும். வேணா கேட்டோம் உடனே அடுத்து உடனே ஃப்ரேம் பண்ணி தந்தது. உங்களுக்கு யாராச்சும் தேவைன்னு சொன்னால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வேணா ஓகே நல்லா இருக்கா? இது எடுக்கப்பட்ட படங்களுக்கு தான் தெரியும். ஃபோட்டோ என்னன்னு சொன்னால் நாங்கள் பிள்ளைங்க போட்டு பெருசாக எடுக்கல. அப்போ அதனால் வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கல. அப்போ அதில் வந்து ஃபோட்டோ பெருசாக எங்களுக்கு இல்லை. அப்போ இன்னும் சில யோசிச்சுட்டு அப்போ சத்தியம் நான் நேற்று அனுப்பினேன். இவ்வளோ ஃபோட்டோ தான் கிடக்கு, இதை பாருங்க, இதை போட முடியுமா போடுங்க, இல்லை டிஃபரெண்ட் எடுப்போம்னு சொல்லி விட்டுட்டேன். அவர் சரி நாளைக்கு இங்கே கோயிலுக்கு போவீங்க, ஆனால் இப்போ போய்க்கு எடுப்போம்னு சொல்லி சொன்னார் ஃபோட்டோ. அவர் சரியானுட்டு போகும்போது எடுத்து ஆள் நிறுத்துறேன் பிள்ளை. அப்போ அதுக்கு நிறைய கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி எடுத்து முடிஞ்சு உடனே ஃப்ரேம் பண்ணி தந்துட்டாமே. நன்றி சொல்லணும் இருக்கும். நல்லா இருக்கா? ஒரே விஷயத்தை மட்டும் காட்டணும் பாருங்க. சங்கர் சஹானா சைலா, சங்கர் சைலா நடுவுக்குள்ள சஹானா. நல்லா இருக்குண்ணே. இது நான் சொல்லிடல, அவருக்கு அவரை தான் போட்டிருக்கேன். நல்லா இருக்கு. சரி இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கண்ணே இன்றைய நாள் என்ன மாதிரி போனேன்னு சொல்லி. எங்களுக்கு நாங்களும் பெருசாக பிளான் ஒன்றுமே பண்ணல, சாதாரணமாக நடந்தது நாங்கள் அப்படியே உங்களுக்கு காட்டினாங்க. அதுவுமே ஷோர்ட்டாக தான் காட்டினாங்க. ஏன்னு சொன்னால் சில விஷயங்கள் காட்டல ப்ரைவசி. ஏன்னா இப்போ எங்களை விட்டு போய் காய்ச்சி பண்ணி கேட்க அப்படி எடுக்கல தானே. அப்போ அதால் சும்மா ஷோர்ட்டாக காட்டினா எங்கள் அம்மா வீடியோக்கு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆதித்தை வச்சுருந்தோம். அதில் அவங்க பார்த்து யோசிப்பேன், நான் வலிக்கிட்டு நிற்கிறேன், நீ என்னை எடுத்து போட்டேன்னு சொல்லி பேசுவாங்க சில நேரம். சும்மா எதாச்சும் காட்டுக்க சும்மா காட்டிக்கொண்டா பிற ஒரு சந்தர்ப்பத்தில் வடிவாக காட்டிக்கொள்றோமே. நீங்கள் கொஞ்சம் வீடியோக்கள் வேறும் தொடர்ச்சியான நிறைய வீடியோக்கள் வேறும் அதிரடியாக வேறும் ஒரு சில பிளான்கள் எல்லாமே இருக்குது. என்ன அந்த வீடியோக்கள் எல்லாம் வேறும். இதுக்கு அடுத்த ஒரு முக்கியமான வீடியோ ஒன்று போடுவோம். என்ன கட்டாயம் ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இருக்குது. மற்றது அதுக்குரிய கொஞ்சம் அவதானம் இருப்பின சொல்லி நம்புகிறோம். இந்த கட்டாயம் நான் போடக்கூடாதுன்னு நினைச்சேன். அதை நாங்கள் போடக்கூடாதுன்னு நினைச்சேன். நான் இருந்தாலுமே போட்டால் நிறைய பேர் பிரியோசனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கட்டாயம் அதை போட்டுக்கொள்வோம். என்ன அது போடும். அதுக்கு அடுத்தது சமையல் வீடியோ நிறைய நான் சமைச்சு தந்தேன். அது சரி, இப்போ பிள்ளைய பார்க்குறது பெரிய ஒரு வேலை. அப்போ அதனால நான் கேட்கல நான். சரியா வீடியோ ஃப்ரீயாக இருந்தான்னு சொன்னால் சமையல் வீடியோக்களை கொஞ்சம் பேரை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பட் முக்கியமாக அந்த பிஸ்னஸுக்கு இடம் கேட்டுனாங்க. யாழ்ப்பாணமோ திருநெல்வேலியோ இந்த டவுனை அண்டிய பிரதேசங்களில் ஏதாச்சும் காணி கூட வீடு கடையாக இருந்தாலும் இல்லாமல் கடையாக இருந்துச்சுன்னு சொன்னா எல்லாம் கடை இல்லாட்டி காணி இருந்தாலும் பரவாயில்ல. 2 பிளான் இருக்குது. அதில் எது எங்களுக்கு ஓகே இருக்கும் அது நாங்கள் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். காணி இல்லாட்டி வீடு இருந்தால் இந்த நம்பருக்கு நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னு சொன்னால் கட்டாயம் காய்ச்சி நாங்கள் அதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கணும். என்ன பிடிப்போம் வீடியோ. மற்றது எல்லாருக்கும் மிக்க நன்றி. நீங்கள் திருப்ப நிறைய பேர் விஷ் பண்ணுவீங்க. நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் வாட்ஸ்அப்லாம் விஷ் பண்ணியிருக்கீங்க. இன்னும் ரிப்ளை பண்ணிடுறேன். இந்த விடியிலேருந்து அப்படியே டைம் போய் கொண்டு இருக்கு. நான் ஃபோன் கூட பார்க்கணும் சத்தியமாக. நிறைய பேர் ஃபோனை மான்சம் பண்ணல கட்டாயம் இடத்துல காய்ச்சி கொள்வேன். பிடிப்போம் வீடியோவா. சரி ஓகே அவ்வளோதான். மற்றது முக்கியமாக சொல்லி ஏன் பிள்ளையை காட்டி வந்து யோசிக்கணும். பிள்ளையை காட்டினு சொல்லி நாங்கள் இப்போ காட்ட விரும்பலைண்ணே. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அதான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு வயசு 2 வயசு எங்களுக்கு தெரியலப்போ ஆட்டுவோம். என்ன சந்தர்ப்பம் வரைக்கும் உங்களை காட்டிக்கொள்ள நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி ஓகே, see you, டாட்டா, பாய் பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.